பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க எங்க போனோம், கல்கி என்ற ஒரு அடுத்த வாரத்துல தூக்கக்கூடிய ஒரு படத்துல 2 நாள்ல தூக்க போறாங்க. அந்த படத்தை சரி ஏதோ ஒரு வகையில பாத்திரலாம் இன்னைக்குதான் சொல்ல வேண்டாங்க டைம் அமைஞ்சது. இன்னைக்கு நாம பார்த்த படம் என்னன்னா கல்கி. அதாவது இன்னைக்குதான் அதோட லாஸ்ட் ஷோ. இன்னைக்குதான் லாஸ்ட் ஷோ இல்லடா, தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? கமல்ஹாசன் மாதிரியே இருக்கீங்க நீங்க. கமல்ஹாசன் கேரக்டர் எப்படி இருந்துச்சு? நீங்க அமிதாப் பச்சன் அப்படின்னா இல்ல ஏங்க என் ஹைட்டுக்கு அமிதாப் பச்சன் வேணாம், நான் சராசரி பாரதிராஜா. நீங்க கமல்ஹாசனா இருக்குங்க, சொல்லுங்க. கமல்ஹாசன் வாய்ஸ்ல தானே பேசுறேன். ஒரு பிரபஞ்சம் வந்து கொண்டு இருக்கின்றது, பயப்படாதே பயப்படாதே. ஆனா அந்த விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கமல்ஹாசன் காமிக்கிறதும் அவளோட விஎஃப்எக்ஸ் ஃபுல்லுமே அந்த தண்ணியில இருந்து புலக்குன்னு கீழே விழுவாரு, பையன்னு பேய் மாதிரி எந்திரிச்சு சொல்லுவாரு. பேஷண்ட் மாதிரி தான் இருந்தாரு. ஃபுல்லா எல்லா சைடுல எல்லாம் குத்திக்கிட்டு அது கிளைமேக்ஸ் சீன் சூப்பரா இருந்துச்சு. டக்குன்னு முன்னாடி போகும்போது டப் 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 டப்புன்னு அதெல்லாம் 4 கை வந்து இப்படியே. பிரபாஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இல்ல, பிரபாஸ் தான் வாயை கொடுத்து எடுத்திருப்பான். எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சீன் வைங்க, நல்லா ஜாலியா வைங்க, பண்ண என்ன ஒரு ஃபன்னி கேரக்டரா, ஸ்டைலா. ஹீரோ சார், எனக்கு அப்படியே ஜாலியா ஒரு எனக்கு ரொமான்ஸ் வேணும் சார். அங்க ஜார்விஸ், அதே மாதிரி இங்க புஜ்ஜி இருக்கு சார். அதே போதாது. இல்ல போதாது, எனக்கு ஏதாவது ஒரு நல்லா கூப்பிட்டு வந்து ஆட வைங்க. அதான் எனக்கு காந்திபன் ஒரு பேர். கேள்வி எவனோ ஒருத்தன் பேர் காந்திபன், ஏதோ ஒரு படத்துல காந்திபன் அது தெரியல. அது இத பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பானுங்க. எனக்கு வந்து அந்த ஓல் படத்திலேயே அந்த அர்ஜுனன் கேட்கிற கேள்விக்கு பிரபாஸ் வந்து நிக்கிறது தான் எனக்கு ரொம்ப மாசா. இவன்லாம் எனக்கு வந்து ஈக்குவலா, இவன் கூட நான் சண்டை போடுறதா? தனஞ்சயா, உன் ரதம் அக்னி தேவனின் வரம், காப்பது கொடியில் இருக்கும் ஆஞ்சனை, புத்திர பவன சுதநாமா, நடத்துவது 3 உலகங்களை ஆடும் நான். இத்தனை இருந்தும் 2 அடி பின் சென்றதென்றால் நினைத்து பார் அர்ஜுனா, அவன் சாமானிய வீரன் அல்ல. அது விஎஃப்எக்ஸ், மியூசிக், இவனுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் பாகுபலி மெமரிஸ் மாதிரி இந்த வில்லோட நின்னா சூப்பரா இருந்துச்சு. அந்த கெட்டப் நல்லா இருக்கு அவனுக்கு, ராஜா கெட்டப். இவனுக்கு அவன் பேர் என்ன, பிரபாஸுக்கு. அந்த 2 அடி பின்னாடி போய் தள்ளி நின்னுச்சுன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? பழைய கர்ணன் படத்துல இதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். சிவாஜி கர்ணனா இவர் வந்து முத்துராமன் தான் நினைக்கிறேன். முத்துராமன் குத்தி கொன்று அர்ஜுன் குத்தி கொன்றுவாப்புல. ஒன்னொன்னே சாக புழைக்கு கிடக்கும் போது அவ்வளவுதான், அதோட அப்படியே போர் முடிகிற மாதிரி இருக்கும். அதான் கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒண்ணு சேருவாங்கிற மாதிரி குந்தி தேவி வருவாங்க. அடே உங்க அண்ணனை கொண்டுட்டியடா படுபாவி, ஐயோ எங்க அண்ணனை நான் கொண்டுட்டேனா, ஐயோ இதை முன்னாடி ஏன் சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாம் திருந்திடுவாங்க. இது பண்ணுனே ஐயோ நான் கொண்டுட்டேனே அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அப்படியே ஜோக்கா பாப்பாரு. இது நீ கொன்னையா அப்படியே லைனா அடுக்குவாப்புல. நான் கொன்றேன் என்று ஏன் நீ வீணில் மாறுதட்டிக் கொள்கிறாய்? உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே. உன்னை விட அவன் வில்வித்தையில பெரிய ஆள். ஆனா உன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிறதுக்காக கர்ணனை இலிசொல் பழிசொல்லுக்கு ஆளாக்கி அவனை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்னைக்கு நீங்க ஒதுக்குனீங்களோ அன்னைக்கு நீங்க அவனை முதல்ல கொன்னுட்டீங்க. அதனாலதான் அவன் துரியோதனன் கிட்ட போறான். இல்லாட்டி அவன் உங்ககிட்ட வந்திருப்பான்ல. துரோணாச்சாரியர்கிட்ட பாடம் படிக்கணும்னு தான் வர்றவன். அந்த இதுல பார்த்து கத்துக்குவேன். ஆனா துரோணாச்சாரியருக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் அர்ஜுனன், அவன் தான் வரணும். இவன் எப்படா வரலாம், நீ தள்ளி விட்ட. உன் கூட சப்போர்ட்டரா வர வேண்டியவன் நீ தள்ளி விட்ட. அங்கேயே ஃபர்ஸ்ட் நீ இது பண்ணிட்ட. ஒரு 7 இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாப்புல. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு முக்கியமான நேரத்துல பிரம்மாஸ்திரம் வேலை செய்யாம போயிடணும் கர்ணனுக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒரு சாபம் கொடுப்பாப்புல. அவர் கத்து கொடுத்த இது அது அந்த இடத்துல கொண்டுட்டியா, இல்லாட்டி நீ செத்துருப்ப. குந்தி தேவி கேட்டிருப்பா அவங்க அம்மா வந்து, ஒரு தடவை தான் நீ இது பயன்படுத்தணும், இன்னொரு தடவை அர்ஜுனன் மேல பயன்படுத்தக்கூடாது. அங்க இதாயிரும். ஆக 6 பேர் உன்னை காத்து அவனை ஏற்கனவே கொன்று விட்டு கடைசியாக செத்த பாம்பை நீ அடித்துவிட்டு
நான் தான் கொண்டேன் என்று வீராப்பு பேசுகிறாய். தேரோட்டியா வர்றது பாத்தீங்கன்னா அவர் பேர் என்னமோ வரும், மாமன், துரியோதனோட மாமன் இருக்கிற பிள்ளை இல்லைங்க. துரியோதன் தெரியும் இல்லைங்க, துரியோதன் கேரக்டர். அப்போ துரியோதனுக்கு துரியோதனோட மாமன் அவருதான் போர்ப்படை தளபதி. ஆனா கர்ணன் என்ன டிமாண்ட் பண்ணுவாப்புலன்னா, நான் வர்றேன், ஆனா எனக்கு தேரோட்டியா அந்த மாமன் கேரக்டர் போய் இவனுக்கு போய் நான் தேரோட்டியா வர்றதா அப்படின்னு யாருக்குமே பிடிக்காது இல்லை கர்ணனை ஒரு இதாத கர்ணனுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்த ஒரே ஆளு துரியோதனன் மட்டும்தான். அதனாலதான் நான் என்ன நீ தப்பா இருந்தாலும் நான் உங்க கூட நிக்கிறேன்டா, ஏன்னா நீ தான் என்ன நண்பனா நீ ட்ரீட் பண்ணி, என்ன மனுஷனா ட்ரீட் பண்ண, என்ன நண்பனா நீ பாக்குற. அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டும் என்றால் இப்போதே எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசனாகி விடுவார். எல்லோருக்கும் கூறிக்கொள்ளுகிறேன், எனது நண்பன் கர்ணன் ஒரு அரசன், என் ஆட்சிக்குட்பட்ட அங்க தேசத்து அரசன். என் உயிர் இருக்கும் வரை உன் உயிர் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன் உயிர் போக முடியும். இது சத்தியம்.